அந்த 3 நாள் த்ரில் இருக்கும். ஏன்னா பட்ஜெட்லேயே வந்து உங்களுக்கு ட்ரெய்லர் மாதிரி இந்த ரயில்வே பட்ஜெட்டு எதையோ காட்டி கொடுத்துரும். அதன் எதிர்பார்ப்புல பல கேள்விகளோட தயார் நிலையில இருப்பாங்க. அந்த பட்ஜெட்டும் எப்படி இருக்கும்னா, எல்லாருமே வந்து இன்கம் டேக்ஸ் வாங்குறவங்கல இருந்து, தொழில் செய்யறவங்கல இருந்து, விவசாயிகள்ல இருந்து இத்தனை சதவீதம் ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சதவீத லைவ் கமெண்ட்ரி மாதிரி நம்ம வந்து ஐபிஎல் பாக்குற மாதிரி பட்ஜெட் பாக்குற ஒரு கலாச்சாரம் இருந்தது. அது வந்து 10 ஆண்டு சாதனைகள் என்பது போல அவங்க சொல்றாங்க. 15 கோடி பேரை வந்து வறுமையிலிருந்து விடுவிச்சிருக்கிறோம். 35 லட்சம் கோடி நாங்க ஜன்தன் யோசனா அதன் மூலமாக நேரடியாக பணத்தை விநியோகம் பண்ணிருக்கிறோம். பெரிய பெரிய நம்பரா இருக்குது. இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்க? இந்த ஆண்டுக்கு என்ன செஞ்சோம்னு சொல்லாம நாங்க அடுத்த 5 ஆண்டுக்கு இதை செய்ய போறோம், அதுல இதையும் செய்யறோம். நாங்க 2047 நோக்கி இதை பண்றோம், அதுக்கு இதை செய்யறோம். சரி, இந்த நிதியாண்டுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு இத்தனை லட்சம் பெண்களுக்கு இல்ல இத்தனை கோடி பெண்களுக்கு நாங்க முத்ரா லோன் தந்தோம்னு சொல்றாங்க. 2019 இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு சர்வே எடுக்குது. மொத்த முத்ரா கடன்ல ஆவரேஜ் எடுத்து பார்த்தா 45,000 ரூபா தானே. 45,000 வச்சுக்கிட்டு இந்த நாட்டுல என்ன தொழில் தொடங்கியிருப்பாங்க? உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ்ல எவ்வளவு பேர் வறுமையில இருந்து வெளியே கொண்டு வந்தீங்க? இன்னும் எவ்வளவு பேர் வறுமையில இருக்கிறாங்க? அங்க எவ்வளவு குற்றங்கள் நடக்குது? அங்க மக்கள் எந்த மாதிரியான வருவாய் ஈட்டுறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லுங்க. இவ்வளவு காலம் நீங்க ஆட்சி பண்ணியும் மத்திய பிரதேஷ்ல நீங்க 20 வருஷத்துல ஆட்சியில இருக்கீங்களா? இன்னுமே வந்தே பாரத் வந்து ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த ட்ரெயின் 6 மணி நேரத்துல போகுதுன்னா அது ஒரு 5.5 மணி நேரத்துல போகுது, அவ்வளவுதான் வித்தியாசம் இருந்துச்சு. அதை இன்னும் பெரிதாய் காட்டணும்னு 40 ட்ரெயினோட ஸ்கெடியூலை மாத்தினாங்க. உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் மாத்துறது. பிளாட்ஃபார்மை விரிவாக்கினா தான் ரயில்கள் வந்து வெயிட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும், தாமதங்கள் ஏற்படாது. தாமதங்கள் ஏற்படலைன்னா அவங்க வேகமா போக தேவையில்லை, விபத்துகள் குறையும் அப்படிங்கறத பாக்குறோம். இது எல்லா தரத்திலையும் ரயில்வே அடி வாங்குது, ரயில்வே நஷ்டத்துல ஓடுது. ஏன்னா நீங்க 110 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது விலைவாசி 112 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்த 10 ரூபாய் இன்க்ரீஸே கிடையாது, அது ஆக்சுவலி டிக்ரீஸ். நீங்க 12 ரூபாய் தாண்டி கொடுத்தா மட்டும்தான் அது இன்க்ரீஸ். கரெக்டா? அந்த மாதிரி தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஒரே ஒரு முன்னேற்றம் தான், அது என்னன்னா ஈஸ் ஆஃப் பிசினஸ். ஏதோ 140 பொசிஷன்ல இருந்தது ஈஸ் ஆஃப் பிசினஸ், அதாவது தொழில் தொடங்குறதுக்கு ப்ராசஸை ஈஸிப்படுத்துறது. நீங்க முன்னாடி என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய நிறுவனம் ஒரு தொழில் தொடங்கணும்னா போய் ஒரு 18 டிபார்ட்மெண்ட் 20 டிபார்ட்மெண்ட்ல டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நியாயம் மாறே, நீங்க எதுக்கு அவ்வளவு சிரமப்படுறீங்க? நீங்க இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டாந்து இங்க போட்டுருங்க, 18 டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எங்கால் கொண்டாந்து எல்லாத்தையும் சரி பார்த்து அவனே இது பண்ணிக்குவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறைக்கு போய் இப்ப ஈஸ் ஆஃப் பிசினஸ்ல இந்தியா மேல போயிடுச்சு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு எல்லாத்துக்கும் இந்தியாவை போட்டு சொல்லு, புதிய இந்தியா எல்லாத்தையும் சொல்லுவார்ல. ஏன் கடந்த 3 வருஷமாக ஸ்பீச்ல இதை பத்திலாம் பேசுறதே இல்லை? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மதுர் சத்யா அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம், வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ நேற்று வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்பவுமே ஒரு ஆரவாரமாக பரபரப்பாக இருக்கும். பத்திரிகைகள்ல முந்தின நாள்ல இருந்தே அந்த கியூரியாசிட்டியை வந்து உருவாக்கிடுவாங்க. எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்லாம் பேசுவாங்க. அதுக்கு ஒரு 4 பேர் உட்கார்ந்து என்னென்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க இப்படி சொல்லுவாங்க. பட்ஜெட் வந்ததுக்கு பிறகு ஒரு விவாதம் நடக்கும். ஆனா இந்த முறை நான் வந்து சமூக ஊடகங்கள்ல பார்க்கும்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் மீது தங்களுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு பலரும் அதை சொல்லியிருந்தாங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்றதே வந்து ஒரு கிண்டல் கேலிக்குரியதாக மாறிவிட்டது என்பதாக ஒரு தோற்றம் வருது. ஒரு நாட்டின் மிக முக்கியமான வரவு செலவு அறிக்கை நாள் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இல்லாம ஒரு கேலிக்குரியதாக மாறியதற்கு என்ன காரணம்? இப்போ நீங்க கரெக்டா சொன்னீங்க. நம்ம பட்ஜெட் மீது இருக்கிற விமர்சனம் இல்ல பாராட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கூட அந்த நாளை எப்படி பாக்குறோம் அப்படிங்கறதே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. நான் ஸ்கூல் பிள்ளையா இருந்த போது என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில டிவி ஆன் பண்ணி விட்டுருவாங்க. எங்க பட்ஜெட்டு கிடையாது, பட்ஜெட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ரயில்வே பட்ஜெட் நடக்கும். ரயில்வே பட்ஜெட் வந்து பயங்கரமா போவோம். இந்த ஜோனுக்கு இந்த ட்ரெயின், அந்த ஜோனுக்கு அந்த ட்ரெயின், இவ்வளவு புதுசா வந்து ட்ரெயின் விட போறோம் அப்படின்னு அந்தந்த எம்பிக்கெல்லாம் எந்திரிச்சு கத்துவாங்க. எங்களுக்கு இது தெரியல, எங்களுக்கு அது தெரியல அப்படின்னு கத்துவாங்க. அவங்க எல்லாம் கத்துக்கிறத கண்டுக்காம வந்து லல்லு பிரசாத் யாதவ் வாசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அது ஒரு பெரிய விவாத பொருளாகும். பாராளுமன்றத்துக்குள்ளேயும் விவாத பொருளாகும், வெளியும் ஒவ்வொரு துறை சார்ந்தவங்களும் விவாதிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 நாள் த்ரில் இருக்கும். ஏன்னா பட்ஜெட்லேயே வந்து உங்களுக்கு ட்ரெய்லர் மாதிரி இந்த ரயில்வே பட்ஜெட்டு எதையோ காட்டி கொடுத்துரும். அதன் எதிர்பார்ப்புல பல கேள்விகளோட தயார் நிலையில இருப்பாங்க. பட்ஜெட் வரும்,
அந்த பட்ஜெட்டும் எப்படி இருக்கும்னா எல்லாருமே வந்து இன்கம் டேக்ஸ் வாங்குறவங்கல இருந்து, தொழில் செய்யறவங்கல இருந்து, விவசாயிகள்ல இருந்து இத்தனை சதவீதம் ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சதவீத லைவ் கமெண்ட்ரி மாதிரி நம்ம வந்து ஐபிஎல் பாக்குற மாதிரி பட்ஜெட் பாக்குற ஒரு கலாச்சாரம் இருந்தது. அது வந்து இப்போ படித்த நடுத்தர வர்க்கத்தினர் மட்டும் கிடையாது. நீங்க அந்த டிவி கடையில எல்லாம் பார்த்தா எல்லாம் ஒன்னா இருந்துகிட்டு பாப்பாங்க, செய்திகளை பார்ப்பாங்க, சலூன் கடையில விவாதம் நடக்கும், விவாதம் நடக்கும், நூலகங்கள்ல விவாதம் நடக்கும், எல்லாத்துலயும் விவாதம் நடக்கும். மக்கள் அன்றாட வாழ்க்கையில அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்புக்குரியதாகவே இருக்கும். குறிப்பாக ஆபீஸ் போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே நிம்மதி இழந்துருவாங்க. ஏதாவது வந்து டாக்ஸ்ல வந்து அதிகரிச்சுட்டாங்க, இல்ல வந்து பயங்கரமா வந்து அங்கேயே வந்து அப்பா இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து பொழைச்சிட்டோம்பா அப்படின்ற மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். இந்த முறை பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒண்ணு பாராளுமன்றம் நடக்குது இல்லையா, இவங்க எல்லாம் வந்து வயசானவங்கலாம் அங்கே போயிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து பட்ஜெட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முதல் காரணமே இந்த ரயில்வே வந்து நம்ம ஏற்கனவே இன்னொரு நேர்காணலில் பேசியிருக்கோம். இந்த ரயில்வேல டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஆக்கிறதுக்கு இந்த பட்ஜெட்குள்ளே இணைச்சிட்டாங்க. அது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ராமர் கோயில் திறப்புக்கு இருந்ததுல ஒரு 10% ஆதரவாளர்கள்ட்டே நம்ம வந்து எதிர்ப்பாளர்கள்லாம் விட்டுருவோம், சமூக செயல்பாட்டாளர்களும் விட்டுருவோம், அடித்தட்டு மக்களை விட்டுருவோம், இந்த சங்கிகள் பக்தர்கள் அப்படின்னு சொல்றவங்களாம் ஆர்ப்பரிக்கிறாங்க இல்லையா, மோடிஜி வந்து நாடு வளர்ந்து போச்சுன்னு. அவங்களே எந்த அளவுக்கு கொண்டாட்டமா நேற்று கொண்டாடினாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்குமே செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒன்று வாட்ஸ்அப் ஃபார்வர்டு எடுத்துட்டு ட்விட்டர் பக்கம் வந்தாங்களோ இல்லையா, அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா கிளப்புறது, இப்படியெல்லாம் பொருளாதாரத்துக்கு இந்த திட்டம்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. ஈவன் அவங்களுக்கு வேலை செய்யும் ஊடகவியலாளர்கள் கூட பல்லவி கோஷ் நேற்று ட்வீட் பண்ணியிருந்தாங்க, நிர்மலா சீதாராமன் அவர்களோட ராமர் கலர்ல புடவை கட்டி இருக்கிறாங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு. அப்ப அந்த லெவலுக்கு தான் இவங்க பொருளாதாரத்தை ஆக்கி வச்சிருக்காங்க அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு காட்சி பொருளாகவும் கேலி பொருளாகவும் ஆகிவிட்டது அப்படிங்கிறது அந்த நிகழ்வை சுத்தி. இப்ப இந்த உரை நேற்றைய உரை இல்ல, இந்த பொதுவாகவே இவங்க வந்து இந்த நிதிநிலை அறிக்கை பத்தி தான் நான் நினைக்கிறேன். இப்போ நிதிநிலை அறிக்கை அப்படின்றது என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், அதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறோம், அதுல என்னென்ன பலன்கள் இருக்கும், இப்படி பேசி நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா இப்ப இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா 10 ஆண்டு சாதனைகள் என்பது போல அவங்க சொல்றாங்க. 15 கோடி பேரை வந்து வறுமையிலிருந்து விடுவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 35 லட்சம் கோடி நாங்க ஜன்தன் யோசனா அதன் மூலமாக நேரடியாக பணத்தை விநியோகம் பண்ணியிருக்கிறோம். பெரிய பெரிய நம்பரா இருக்குது. இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நம்ம இதுல என்ன பெரும் துயரம்னா, நம்ம வந்து இந்த மாதிரி உரையாற்றுங்க அந்த மாதிரி உரையாற்றுங்க அப்படிங்கிறத விட அருண்ஜேட்லி உரையே தேவலமா இருந்தது அப்படின்னு நம்மளை பாராட்ட வைக்கிறாங்க இல்லையா. அதாவது அருண்ஜேட்லி இருந்த போதாவது அது நிதியை பேஸ் பண்ணியிருக்கும், நிதிநிலையை பேஸ் பண்ணியிருக்கும், வரவு செலவு இருக்கும். இந்த அம்மா வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் ஒரு முறை கூட அதான் சொல்றாரு, ப. சிதம்பரம்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்வீட்டே பண்ணியிருந்தாரு, வரவு செலவு கணக்கு டேலி ஆக மாட்டேங்குது ஒழுங்கா இவங்க சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. 2019 எவ்வளவு வரவு எவ்வளவு செலவுன்னு சொல்லாமலே எல்லாத்தையும் அறிவிச்சாங்க. ஆமா, அது பெரிய சர்ச்சையாச்சு. இன்னொன்னு, நீங்க வந்து இந்த நிதியாண்டுக்கு என்ன பண்ணீங்கன்னா சொல்லணும். 10 வருஷம் சாதனையை நீங்க பேசுறதே வந்து எப்படின்னா, நீங்க அதை தேர்தல் பரப்புரையாக்குறீங்க, அந்த ஸ்பீச்சே தேர்தல் பரப்புரையாக்குறீங்க, அதுக்கும் நிதிநிலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்றது ஒண்ணு. அதை விட்டுரும். சரி, நீங்க என்ன பண்ணாலும் எலெக்ஷனுக்கு தான் பண்றீங்க. மணிப்பூரை பத்தி பேச கேட்டாலே 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஸ்பீச்ல 2 மணி நேரம் 18 நீங்க தேர்தலை பத்தி தான் பேசுறீங்க. வெளிப்படையாவே தேர்தல் பத்தி தான் பேசுறாரு. நாங்க காங்கிரஸ் இங்க ஜெயிச்சிட்டோம் அங்க ஜெயிச்சிட்டோம்னு பேசிட்டு மணிப்பூர் மக்களே நீங்க பாட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசினாரு. அப்ப சரி, நீங்க தேர்தலுக்காக 10 வருஷம் புராணத்தை பாடுவீங்கன்னு தெரியும். ஆனா அதை தாண்டி திட்டங்களா எப்படி சொல்லணும்னா, அதான் ஜெயரஞ்சன் அடிக்கடி சொல்லுவார், நிதிநிலை அறிக்கை இந்த நிதியாண்டுக்குன்னு தான் சொல்றீங்க, 2024, 25, 2023, 24. அப்ப இந்த ஆண்டுக்கு என்ன செஞ்சோம்னு சொல்லாம நாங்க அடுத்த 5 ஆண்டுக்கு இதை செய்ய போறோம், அதுல இதையும் செய்யறோம், நாங்க 2047 நோக்கி இதை பண்றோம், அதுக்கு இதை செய்யறோம். சரி, இந்த நிதியாண்டுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு. இன்னொன்னு, இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இத்தனை ஆயிரம் பேரை கொடுத்தோம் அத்தனாயிரம் பேரை கொடுத்தோன்னு, இந்த பாஜக அரசாங்கம் எப்பயுமே என்ன இவங்க இருந்து என்ன அனுப்பப்படுதுன்னு சொல்றதோ இல்லையா, அது என்ன விளைவை ஏற்படுத்துச்சு, போய் சேர்ந்துச்சான்னு கூட தெரியல, சேர்ந்துச்சான்னு தெரியாது. அந்த சேர்ந்தது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணணும், டெலிவரி அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த திட்டங்கள் எல்லாம் டெலிவரி ஆனதுக்கு அதுக்கப்புறம் மானிட்டரிங் பண்ணுவாங்க அந்த திட்டங்கள் எப்படி நடக்குதுன்னு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க திட்டத்தை அறிவிச்சிட்டோம், ஒரு 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அப்படின்றத ஒதுக்கிட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கறதான் நம்ம விமர்சனமா கூட இல்ல, அவங்க ஸ்பீச்சே அப்படித்தானே இருக்குது. நீங்க பாருங்க, இத்தனை லட்சம் பெண்களுக்கு இல்ல இத்தனை கோடி பெண்களுக்கு நாங்க முத்ரா லோன் தந்தோம்னு சொல்றாங்க. 2019 இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு சர்வே எடுக்குது. மொத்த முத்ரா கடன்ல ஆவரேஜ் எடுத்து பார்த்தா 45,000 ரூபா தானே. 45,000 வச்சுக்கிட்டு இந்த நாட்டுல என்ன தொழில் தொடங்கியிருப்பாங்க? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த கடன் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒண்ணு ஏற்கனவே ஏதாவது தொழில் வச்சிருந்தவங்க இன்னொரு பேர்ல தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு அந்த கடனை எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறாங்க, இல்ல கடனை வாங்கிட்டு கட்ட முடியாதவங்க இருக்கிறாங்க.
அந்த என்பிஏ அப்புறம் நீங்க ரைட் ஆஃப் பண்றீங்க. இப்படி ரிசல்ட்டை பார்க்காம சும்மா நாங்க இன்வெஸ்ட் பண்றோம், அதே போல நாங்க வந்து சிறு குறு தொழிலுக்கு வந்து நாங்க அவ்வளோ காசை போடுறோம்னு சொல்றாங்க இல்லையா. பல லட்சம் கோடி அதுக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம அதுலயும் கூட என்ன சொல்றாங்கன்னா, அந்த கொரோனா காலத்துல வந்து பெரிய அளவுல லாஸ் ஆச்சு. 60% எம்எஸ்எம்இக்கள் எய்தர் ஸ்கேல் டவுன் ஆர் ஷட் டவுன் அப்படின்றாங்க. அதாவது அவங்க செயல்பாடுகளை குறைச்சிக்கிட்டாங்க, உற்பத்தியை குறைச்சிக்கிட்டாங்க, இல்ல முழுசா மூடிட்டாங்க அப்படின்னு சர்வே சொல்லுது. இதை பத்தி நாடாளுமன்றத்தில் கேட்டபோது, ராஜ்யசபால கேட்டபோது, அப்படியெல்லாம் எம்எஸ்எம்இ பத்தி எங்களுக்கு எந்த டேட்டாவும் கிடையாது, படுத்துச்சுன்னு படுத்தது எந்திரிச்சிச்சான்னு கூட டேட்டா கிடையாது அப்படின்றாங்க. நீங்க வந்து சரி உங்கள்ட்ட டேட்டா இல்லை, இந்த சர்வே பொய்யுங்க, நீங்க வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் சர்வே எடுத்தா நம்ப மாட்டீங்க, ஸ்டேட் பேங்க் சர்வே எடுத்தா நம்ப மாட்டீங்க, எல்லாத்தையுமே விட்டுரும். நீங்க பிரஸ் பியூரோ ஆஃப் இந்தியா பிபிஐல இருந்து விடுறீங்க இல்லையா அறிக்கை, உங்க அதிகாரப்பூர்வ அறிக்கையில என்ன சொல்றீங்கன்னா, ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் எம்எஸ்எம்இ, சிறு குறு தொழில்கள் இந்த நாட்டின் மொத்த உற்பத்தியில எவ்வளவு பங்கு வகிக்குதுன்னு கேட்டா 29% சொல்றீங்க. 2013-14 37% இருந்தது. அப்ப நீங்க தொடர்ந்து என்ன சொல்றீங்கன்னா, நாங்க வந்து 10 லட்சம் கோடி கொடுத்தோம், 15 லட்சம் கோடி இதுக்கு கொடுத்துருக்கோம், 20 லட்சம் கோடி வந்து இதுக்கு அப்ப கொடுத்தாங்க, கொரோனா கப்ப ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அப்படின்னு கொடுத்தாங்க, அதனால தொழில் வளரும்னாங்க. தொழில் வளரும்னு நீங்க கொடுக்கறது மட்டும் சொல்லக்கூடாது, எவ்வளவு வளர்ந்துச்சுன்ற ரிசல்ட்டை காட்டணும் இல்லையா. அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அந்த 20 லட்சம் கோடி அவங்க கொடுத்த போதே பார்க்லேஸ் போன்ற பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள் அதை ஆய்வு பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, மொத்தம் 20 லட்சம் கோடிலாம் கிடையாது, அவங்க வந்து டபுள் கவுண்டிங் பண்றாங்க, மற்றவங்க செலவு செய்யறது தன்னோட கணக்கில் எடுத்துக்கிறாங்க, எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 1,80,000 கோடிலேருந்து 2 லட்சம் கோடி வரைக்கும் தான் இவங்க பேக்கேஜே தந்தாங்க அப்படின்றாங்க. அது மாதிரிதான் இன்னைக்கும் எல்லாத்தையும் தங்க கணக்கில் சேர்த்திக்கிறது. எப்படின்னா, கடந்த 10 ஆண்டுல இத்தனை கோடி மக்களை நாங்க வந்து வறுமையிலேருந்து மீட்டு இருக்கிறோன்றாங்க. சரி, எந்தெந்த மாநிலங்கள்ல மீட்டு? 2023 நித்தி ஆயோக் ரிப்போர்ட் இருக்குது, வறுமையிலேருந்து மீட்டாங்கன்னு. பிஜேபி ஆட்சி செய்யாத மாநிலங்கள்ல தான் பெருவாரியான மக்கள் வறுமையிலேருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. டாப்ல இருக்கிறது யாரு? உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். பல கோடி மக்கள் இன்னும் வறுமையில இருக்கிறாங்க. நித்தி ஆயோக் ரிப்போர்ட் நம்ம சொல்ல தேவையில்ல, நித்தி ஆயோக் சொல்லுது, அவங்க அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட அறிக்கைகள் சொல்லுது. ஆனா 19 என்ன சொல்லுது, நாங்க 10 வருஷத்துல எல்லாத்தையும் வறுமையிலேருந்து மீட்டெடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றது. அந்தந்த மாநில அரசுகளுடைய சட்டங்கள், திட்டங்கள், கொள்கைகள் காரணமாக ஒரு நீண்டகால ப்ராசஸும் இருக்குது அதுல. ஆமா, தமிழ்நாட்டுக்குலாம் 100 ஆண்டு வரலாறு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு 100 ஆண்டு வரலாறு இருக்குது. இன்னொன்னு ட்ரெண்ட் லைன் அப்படின்னுவாங்க, அதாவது காக்கா உட்காந்து பழம் விழுந்த கதையாக அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ எல்பிஜி சொன்னாங்க இல்லையா, உஜ்வாலா திட்டத்தினால வந்து நிறைய பேர் வந்து எல்பிஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விறகடுப்புலேருந்து. மந்திரி இவங்களோட மந்திரிய பாராளுமன்றத்தில் அவர் பதில் அளிக்கிறாரு பயோமாஸ் கேள்விக்கு. 2006 16 வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்பிஜியை மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னன்னா, அது ஏற்கனவே ட்ரெண்டாக தான் இருந்திருக்கு. 2006 மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்பிஜிக்கு மாற ஆரம்பிச்சும் போது இவங்க திட்டத்தையும் ஊடால சேர்த்துக்கிட்டு நாங்கள் தான் இதை சாதிச்சோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஏற்கனவே இந்தியாவிலேருந்து வறுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அதுலேயும் தென் மாநிலங்கள் பல்வேறு நடவடிக்கைகளாக, கொள்கைகளால், நிதி ஆதாரத்தினால அவங்க வறுமையிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதை என்ன பண்ணுறது, தங்களுக்கு கிரெடிட் எடுத்துக்கு. உண்மையான கிரெடிட்னா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேசில் எவ்வளோ பேர் வறுமையிலேருந்து வெளியே கொண்டு வந்தீங்க, இன்னும் எவ்வளோ பேர் வறுமையில் இருக்கிறாங்க, அங்கே எவ்வளோ குற்றங்கள் நடக்குது, அங்கே மக்கள் எந்த மாதிரியான வருவாய் ஈட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். இவ்வளோ காலம் நீங்கள் ஆட்சி பண்ணியும் மத்திய பிரதேசில் நீங்கள் 20 வருஷத்துல ஆட்சியில் இருக்கீங்களா, இன்னுமே மக்கள் வேளாண்மையை நம்பி தான் இருக்கிறாங்க. அங்கே இன்னுமே நீங்கள் தொழில்மயப்படுத்தலை. அப்புறம் 10 வருஷத்துல நாங்கள் வறுமையிலிருந்து மீட்டுட்டோம்னா அது பொய் அப்படின்னு சொல்றதை விட நாங்கள் வேற என்ன சொல்ல முடியும்? இன்னொன்று, இப்போ இந்த ரயில்வே பட்ஜெட்னு தனியாக போடாமல் நிறுத்தினதுக்கு பிறகு என்னென்ன ரயில்கள் வருது, முன்னாடிலாம் வந்து இத்தனை ரூட்டு ட்ரெயின் வருது போகுது, இந்த விவரங்கள்லாம் தெரியும். நீங்கள் சொன்னது தான், எங்கள் மாநிலத்துக்கு கூடுதலாக வந்துருக்கு, குறைவாக வந்திருக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்தது போதலை. அப்போ இங்கேருந்து ஏகே மூர்த்தியை மந்திரி ஆகினவர், அவர் நிறையா கொண்டு வந்தார், லாலு பிரசாத் கொடுத்தார் தமிழ்நாட்டுக்கு. இப்படி நமக்கு தெரியும். இப்போ திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் எப்படி வந்தது, நெல்லை எக்ஸ்பிரஸ் எப்படி வந்தது, கோவை எக்ஸ்பிரஸ் எப்படி வந்ததுன்னு நிறைய பேர் அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி கோரிக்கை வச்சு பெற்றோம் அப்படின்னு. இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த 10 ஆண்டுகளில் இந்த வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் ஓட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஒரு ட்ரெயின், 2 ட்ரெயின் தவிர தமிழ்நாட்டுக்குன்னு பிரத்யேகமாக வந்த ட்ரெயின் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. விட்டுருக்குறாங்களா உடலையான்னு கூட நமக்கு தெரியல. இது இல்லாமல் எந்தெந்த மாநிலங்களுக்கு என்னென்ன, அதில் என்ன வளர்ச்சி இருக்குதுன்னே தெரியல. அது எப்படி இப்போ அவங்க 40,000 சாதாரண ரயில் பெட்டிகளில் வந்து வந்தே பாரத் தரத்துக்கு உயர்த்த போகிறோன்றாங்க. இதையும் எப்படி எடுத்துக்கிறதுன்னு புரியல. ஒன்று, இது வந்து ஃபர்ஸ்ட் முதலீட்டாளர்களை கவர்றதுக்கு ஒரு வேலையை பண்ணுறாங்க, அதுக்கு ரயில்வேவை பயன்படுத்துகிறாங்க. அது என்ன அப்படின்னா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 2 இருக்குது பொருளாதாரத்தை நிர்வகிக்கிறது. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா அரசாங்கம் செலவு செய்வது, அது வந்து அரசாங்கத்தை நடத்துறதுக்கு செலவாகட்டும், இல்லை வந்து மக்களுக்கு வந்து காசு தரதாகட்டும், நலத்திட்ட கட்டமைப்புக்காக, எல்லாத்துக்கும் வந்து
உட்கட்டமைப்பு இல்லை. அதில் வந்து உட்கட்டமைப்பு பராமரிக்கிறதுக்குலாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். அந்த மாதிரி அரசு செலவிடுவது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இன்னொன்று கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உட்கட்டமைப்பை உருவாக்குறதுக்காகவோ இல்லை புதுசான இந்த ரயில் விடுவது அந்த மாதிரியான திட்டங்களுக்கு நீங்கள் நிதி ஒதுக்குவதோ புதுசாக எதையோ உருவாக்குறீங்க, அதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்படி ரெண்டு இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா இந்த பன்னாட்டு முதலீட்டாளர்கள் ஒரு நாட்டுக்கு அதிக அளவில் முதலீட்டு செலுத்தணும்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை காட்டிலும் ஜாஸ்தியாக இருக்கணும். அதாவது அளவு ரீதியாக இதை விட அது ஜாஸ்தியாக இருக்கணுன்றது கிடையாது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட அளவு வந்து ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா கடைசி 3 வருஷமாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு இது அப்படின்னா இவர் பிரணாப் வந்து கரண் தாப்பர் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். போன வருஷம் ரயில்வேக்கு 2,45,000 கோடி ஒதுக்குனாங்க. அவர் என்னங்கிறாருன்னா இந்தியன் ரயில்வேஸ்க்கு அவர் கெப்பாசிட்டியே கிடையாது, அது எவ்வளோதான் நீங்கள் திட்டம் போட்டாலும் 1,00,000 கோடியிலேருந்து 1,20,000 கோடி வரைக்கும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். இவங்க ஏன் அதை போடுறாங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவரால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளோ நாங்கள் காட்டலாம், அதை காட்டினா முதலீட்டாளர்கள் உள்ள வருவாங்க அதை பண்ணுறாங்க. இன்னொன்று அந்த ரயில்வேல அதை யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் ஆக்சுவலில் அவ்வளோலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இவங்க அலோகேட் பண்ணுறது அவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க, ஆனால் அவ்வளோ பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டால் பயன்படுத்துறது கிடையாது. அதுக்குள்ளேயும் பயன்படுத்துறதுக்குள்ளேயும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்தே பாரத்துக்காக ரயில்வேயின் அனைத்து திட்டங்களும் காவு கொடுக்கப்படுகிறது. அதிக செலவுன்னு சொல்றாங்க. ஒரு ரயில் தயாரிக்கிறதுல உள்ள காசை 14 ட்ரெயின் வந்து தயாரிக்கலாம். ஏன்னா அது ஏசி அந்த அதுக்கான புது அலுமினியம் அது இதெல்லாம் போட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் பார்த்தா எருமாடு முன்னாலே நின்று போயிடுது அந்த ரயில். அப்படிதான் இருக்குது அந்த ரயில். அதுலயும் கட்டணம் பாத்தீங்கன்னா இரும்புக்கும் அலுமினியத்துக்குமான விலையே வித்தியாசம் இருக்குல்ல. ஆமா, இங்க இருக்கிற மக்கள் 60% 70% மக்கள் வந்து நடுத்தர மக்கள்னு சொல்லலாம். அதுக்கும் கீழே அடித்தட்டு மக்கள் இருக்கிறாங்க. அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு சம்பாதிக்கிற மக்கள் ஒரு 5% மக்கள் கூட இருக்க மாட்டாங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி மேல்தட்டு மக்களுக்கான வந்தே பாரத் திட்டத்தை வச்சுக்கிட்டு இவங்க நீங்க சொன்ன மாதிரி புது ரயில்கள் இன்ட்ரோடியூஸ் பண்றதுல அதுல 50% கூட புக் ஆகலன்னு சொல்றாங்க. ஆமா, அதுல 50% புக் ஆகல. இதுல சசி தரூர் வந்து ஒரு தரவு வைக்கிறாரு, 3 கோடி மக்களுக்கு வந்து ட்ரெயின் புக் பண்ண முற்பட்டும் ட்ரெயின் கிடைக்கல அப்படிங்கிறாரு. அப்ப வெளியில இருக்கிற ட்ரெயினுக்கு இப்படியும் வந்தே பாரத் ட்ரெயினுக்கு அப்படியும் வந்தே பாரத்துக்காக 40 சாதா ரயில்கள் ஒரு ஸ்கெடியூலை வந்து 2023 செப்டம்பர் அக்டோபர்ல மாத்தினாங்க. வந்தே பாரத் வந்து ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு காட்டுறதுக்காக அது வந்து எவ்வளவு ஃபாஸ்டா போனாலும் இந்த ட்ரெயின் 6 மணி நேரத்துல போகுதுன்னா அது ஒரு 5.5 மணி நேரத்துல போறது, அவ்வளவுதான் வித்தியாசம் இருந்துச்சு. அதை இன்னும் பெரிதாய் காட்டணும்னு 40 ட்ரெயினோட ஸ்கெடியூலை மாத்தினாங்க. அது ஸ்கெடியூல் உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் மாத்துறது. உற்பத்தியின் போதே வந்தே பாரத் உற்பத்திக்காக எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சிஏஜி அறிக்கை, மீண்டும் இது பிரச்சாரம் கிடையாது, சிஏஜி அறிக்கை என்ன சொல்லுதுன்னா ட்ராக் ரினியூவல், தண்டவாளங்களை வந்து புதுப்பிக்கிறது. அதுல வந்து ஒரு 30% கூட ஒழுங்கா செய்யலை இவங்க அப்படிங்கிற பாதுகாப்பு சாதனம் 2% ரயில்வேல கூட வந்து அவங்க நடைமுறைப்படுத்தலை. அப்புறம் இதே பிளாட்ஃபார்மை விரிவாக்குறது. பிளாட்ஃபார்மை விரிவாக்கினா தான் ரயில்கள் வந்து வெயிட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும், தாமதங்கள் ஏற்படாது. தாமதங்கள் ஏற்படலைன்னா அவங்க வேகமா போக தேவையில்லைன்னா விபத்துகள் குறையும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எல்லா தரத்துலையும் ரயில்வே அடி வாங்குது, ரயில்வே நஷ்டத்தில் ஓடுது. ஏன்னா நீங்க இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றது எல்லாத்தையும் கொண்டு போய் வந்தே பாரத்தில் போடுறீங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ரயில்வே விஷயத்துல. இல்லை, அதில் கூட இன்னொன்று சொல்றாங்க, இப்போ சிங்கிள் ரோடு இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து ரயில் தாமதமாகிறது தவிர்க்க முடியாது. ஒரு ட்ரெயின் போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கங்கே போய் நின்றுக்குது. அதில் தொலைதூர ரயில்கள் வந்து 1 நாள் மிச்சப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. இது நிக்கிற நேரங்கள் இருக்கலாங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிக்கிற நேரங்கள். நீங்க டபுள் வே போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா வர்றது வந்துகிட்டு இருக்கும், போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது இப்போ இல்லை, ரொம்ப காலமா பேசிட்டு இருக்கிற விஷயம். ஆனா அதுல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் நடந்திருக்கு? அதுலதான் ஒரு முன்னேற்றமும் நடக்கல. அதனாலதான் ட்ரெயின் டிலேஸ் பார்த்தா ஓவரால் ட்ரெயின் டிலேஸ் இன்னும் அதிகரிச்சு தான் இருக்குது. அவங்க சிஏஜி ரிப்போர்ட்லேயே சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல இருந்து இந்த வருஷங்கள் ட்ரெயின் டிலேஸ் அதிகரிச்சிருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் போயிட்டு ட்ரெயின் வந்து நீங்க சொன்ன மாதிரி சிங்கிள் லைன் ட்ரெயின்லாம் 2-3 ட்ரெயின் ஒரே இடத்துல நிற்குது. இப்போ பாலசோர் ஆக்சிடென்ட் பார்த்தோம்ல, அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ட்ரெயின் டிலே ஆனதுனால அந்த இன்னொரு வந்துட்டு இருந்த ட்ரெயினும் ட்ரெயின் டிலே ஆனதுனால தான் அந்த இடத்துல 3 ட்ரெயினும் ஒரே இடத்துல இருக்கு. அப்போ அதுதான் வந்து இவங்களோட விளைவோடைய அதை தீர்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ பாலசோர் ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா, அது பேரை மாத்திட்டாங்க அந்த ரெக்கார்ட்ல. அப்ப அந்த ஸ்டேஷனோட பேரை மாத்திட்டாங்க. ஏன்னா ஹிஸ்டரியில நீங்க வந்து இப்ப இருக்கிற பேரை அடிச்சு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்னே வந்திருக்காது. இல்ல அப்ப இருக்கிற ஆக்சிடென்ட்னு உங்களுக்கு செய்தி தெரிஞ்சு அது எங்க இருக்குன்னு தென்ன இப்ப அந்த ஸ்டேஷனே இருக்காது ஆச்சா. அந்த மாதிரி ரொம்ப ஈஸி இல்ல, விபத்தை வந்து நீங்க வந்து பேரை மாத்தி தவிர்த்திடலாம் அப்படின்ற முன்னெடுப்பு தான் எடுத்திருக்காங்க இல்லையா. இந்த பட்ஜெட்ல இந்த மாதிரி விபத்துகளை தடுப்பதற்கோ
இல்ல ரயில்வே உட்கட்டமைப்பை சீர்படுத்துறதுக்கோ எதுவும் இருக்குன்னு கேட்டா எதுவுமே கிடையாது. திருப்பி வந்தே பாரத் மட்டும்தான் இருக்கு. அந்த வந்தே பாரத்துக்கு நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. வந்தே பாரத்ங்கிறது ஏதோ ஒரு மக்கள் பயன்படுத்துறதுக்கு அரசும் அவங்களும் பேசிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ இன்னொன்று, இப்போ முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் பண்ணியிருக்கிறார், இது வந்து ஏழைகளுக்கு எதுவுமே இல்லை, நடுத்தர மக்களுக்கு எதுவுமே இல்லை, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி மொத்தமாக அப்படி சொல்லிட முடியுமா? அப்போ அவங்க வந்து 300 யூனிட் மின்சாரம் வந்து நாங்கள் இலவசமாக கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு? சோலார் பேனல் வச்சா? ஆமாம், ஏதோ ஒன்று நீங்கள் ஒன்று செஞ்சால் நாங்கள் செய்கிறோன்னு தானே செய்யும். சரி, எத்தனை வீட்டில் ஃபர்ஸ்ட் இந்த பக்கா ரூஃப்னு சொல்லுவோம், இந்த மாதிரி கூரைகள் போட்ட வீடு எத்தனை சதவீதம் இருக்குது? நாங்கள் அதை தரக்கூடாதுன்னு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, சோலார் பேனல் வச்சா நாங்கள் மானியம் தரோம், இல்லை சலுகைகள் தரோங்க, தரக்கூடாதுன்றது இல்லை. அதை நீங்கள் வந்து இந்த நாட்டோட ஒட்டுமொத்த மக்களின் நலன் எப்படின்னு சொல்வீங்க? அது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தின் நலன் தான். அதுவும் ஒரு மிடில் கிளாஸ் பக்கா வீடு வச்சிருக்கிற சொந்த வீடு வச்சிருக்கவங்களால மட்டும்தான் முடியும். அதுக்கே நீங்க என்ன பண்றீங்கன்னா, சோலார் பேனல் வச்சிருந்தா சோலார் பேனல் வைக்கிறதுல சப்சிடி தரேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, மானியம் தரேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. நீங்க 1 லட்ச ரூபாய்க்கு சோலார் பேனல் வாங்கினா நாங்க அதுல வந்து லோன் தரோம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இன்னொரு 3 யூனிட் கரண்ட் தருவாங்க. ஏங்க, கரண்ட்டை குறைக்கிறதுக்கு தானே அந்த சோலார் பேனலே வைக்கிறீங்க. அதுவே முரண். இன்னொன்னு, இந்த சோலார் பேனல் வச்சுட்டாலே தான் அவங்களுக்கு மின்சாரம் கிடைச்சிரும். அப்புறம் எதுக்கு இலவச மின்சாரம்? இலவச மின்சாரம் சரி, அதை தாண்டி செலவு பண்ணுவாங்க, சோலார் பேனல் தாண்டி செலவு பண்ணுவாங்கன்னு வச்சுக்கிறோம். ஆனா எவ்வளவு கவுண்டர் இன்டியூட்டிவ் அப்படின்னு சொல்ற மாதிரி எவ்வளவு கவுண்டர் ப்ரொடக்டிவா இருக்குன்னு பாருங்களேன். எவ்வளவு எதிர்மறையா இருக்குது. நீங்க மின்சாரத்தை குறைக்க வைக்கிற ஸ்கீமுக்கு மின்சாரத்தையே நாங்க பரிசா தருவோங்கிறது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமாக இருக்குது. அது ஒண்ணு. அந்த திட்டத்தை விட்டுட்டு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, கிராமப்புற மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிறத சிபிஎம்மும் வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு. என்ன அப்படின்னா, கிராம் சடக் யோஜனா, இந்த மாதிரியான வில்லேஜ்ல இருக்கிற உட்கட்டமைப்பை சீர்படுத்துறதுக்கான எந்த நிதி அதிகரிப்பும் நீங்க செய்யல. இவங்க வந்து அதிகரிப்புன்னு சொல்லுவாங்க. அதுல பிரச்சனை என்னன்னா, நிதி அதிகரிப்பு எப்பயுமே ரியல் இன்க்ரீஸ், நாமினல் இன்க்ரீஸ் இருக்கு. நாமினல் இன்க்ரீஸ்னா, இன்னைக்கு 100 ரூபா கொடுத்துருக்கீங்க, அடுத்த வருஷம் பட்ஜெட்ல 110 ரூபா கொடுத்தா அது நாமினல் இன்க்ரீஸ். ஆனா நீங்க 110 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது விலைவாசி 112 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்த 10 ரூபாய் இன்க்ரீஸே கிடையாது. அது ஆக்சுவலி டிக்ரீஸ். நீங்க 12 ரூபாய் தாண்டி கொடுத்தா மட்டும்தான் அது இன்க்ரீஸ். கரெக்டா? அந்த மாதிரி தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கொடுத்துருக்கிற இன்க்ரீஸ் வந்து இன்க்ரீஸே கிடையாது. இன்னும் வந்து வில்லேஜ் உட்கட்டமைப்பு, அதாவது கிராமப்புறத்துல ரோடுகள் போடப்படணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஏன்னா நம்ம கொரோனா டைம்ல பார்த்துருக்கோம், ஆம்புலன்ஸ் போறதுக்கே வழி இல்லாம இருந்தது அந்த பல கிராமங்கள்ல. அதனாலேயே யூபி, மத்திய பிரதேஷ்லாம் நிறைய பாதிக்கப்பட்டுச்சுன்னு பாக்குறோம். அதை விட்டுட்டு இவங்க திருப்பி ஹைவேஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஏன் ஹைவேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா, அதுவும் பாத்தீங்கன்னா இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், வில்லேஜுக்குள்ள உட்கட்டமைப்பு போடுறது அப்படிங்கிறது வந்து லேபர் இன்டென்சிவ். அதாவது நிறைய பேர் வேலையில அமர்த்தி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து வில்லேஜ்ல ரோடுகள் போடுவீங்க கிராமத்துல. ஆனா ஹைவேஸ் எப்படி போடுவீங்க? ஃபுல்லா இயந்திரங்களை கொண்டு போடுவீங்க. அப்ப அதிக மூலதனத்தை போட்டு அதிக மூலதனம் நீங்க லாபமா எடுக்கலாம் அப்படிங்கிறதான். அதை யார் பண்ணுவா? அதானி பண்ணுவாரு, அம்பானி பண்ணுவாரு, காத்ரேஜ் பண்ணுவாரு. ஆனா வில்லேஜ்ல அப்படியா? வில்லேஜ்ல வந்து அங்க இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட்ஸே அதை வந்து வில்லேஜ்ல போடுவாங்க. அப்ப நீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா, அந்த உட்கட்டமைப்பை சீர்படுத்துறதுலயும் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாகவும் அடித்தட்டு மக்களுக்கு வஞ்சிப்போதாகவும் தான் இருக்கிறீங்க அப்படின்னு தான் பல பட்ஜெட்டுகளை சொல்றாங்க. சிஏஜி அறிக்கையை பாருங்க, 7.5 லட்சம் கோடி ஊழல் என்ன கிராமப்புற உட்கட்டமைப்புல பண்ணாங்க? ஹைவேஸ்ல தான் பண்ணாங்க. ஏன்னா அது 18 கோடி ஒரு கிலோமீட்டருக்கு அப்படின்னு சொன்னதை 250 கோடிக்குன்னு ஹைவேஸ்ல தான் பண்ண முடியும், கிராமத்துல நீங்க பண்ண முடியாது இல்லையா? அதுதான் வந்து கிராம் சடக் யோஜனான்னு குறிப்பாகவே சிபிஎம் அறிக்கையில் இருந்துச்சு. தமிழ்நாடு முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் சொல்லும் போது கூட அடித்தட்டு மக்கள்னு சொல்றது அதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. இதுல 1000 விமானங்கள் வாங்க போகிறோம். இந்த கணக்கு 2047 இந்தியா வளர்ந்த நாடாக மாறும். இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சு 2014 எங்கிட்ட 5 ஆண்டுகள் ஆட்சியை கொடுங்கள், நாட்டை வல்லரசாக்கி காட்டுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த 5 ஆண்டு முடிந்து விட்டது, அடுத்த 5 ஆண்டு முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க, அடுத்த 5 ஆண்டில் நாங்கள் செஞ்சிரோன்னு கூட சொல்ல மாட்டேன்றாங்க. 2047 வளர்ந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது குறித்து அவர்களுடைய ஆதரவாளர்கள் வலதுசாரிகள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அன்னன்னைக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க, அது வந்து ஒரு நீண்ட கால வளர்ச்சிக்கு அது உதவாது. நீங்க வந்து பிஜேபி செய்யறது இல்லாமல் லாங் டைம் ப்ராசஸ், இதோடைய பலன்களை நீங்க இப்போ அனுபவிக்க முடியாது, 20 வருஷம் கழிச்சு அனுபவிக்க முடியும் அப்படி சொல்றாங்க. எனக்கு இது புரியல. அது நீண்ட கால வளர்ச்சி, லாங் டைம் ப்ராசஸ், 2047 பிறகு இந்த ரிசல்ட்டை பார்ப்பீங்க அப்படின்னா அப்படி என்ன செய்யறாங்க? இந்த நீண்ட கால இலக்கு வைக்கிறதுலாம் தவறே கிடையாது. ஐக்கிய நாடுகள் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு வச்சாங்க, மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்னு வச்சாங்க. அது 20 வருஷத்துக்கு இலக்கு வைப்பாங்க, 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு வைப்பாங்க. இப்போ சைனா கூட நாங்கள் வந்து 2050 சோசியலிச நாடாக ஆக போகிறோம் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. அமெரிக்கா வந்து இந்த வருஷத்துல இப்படி வச்சிருப்போம். ஈவன் சொல்ல போனால் உலகத்தில் வந்து காலநிலை மாற்றத்தை வந்து
2050ஆம் ஆண்டு நாங்கள் நெட் ஜீரோக்கு வருவோம். அதாவது வந்து கார்பனை நீங்கள் எமிட் பண்ணுறதும் அப்சர்வ் பண்ணுறதும் நல்லிஃபையர் சமமாயிரும் அப்படிங்கிற மாதிரி 2050 இலக்கு வைக்கிறாங்க. இலக்கு வைக்கிறதுலாம் தவறே கிடையாதுங்க. 2047ன்னு சொல்கிறாங்கல்ல, அதை அவங்க அச்சீவ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஏற்கனவே செட் பண்ணாங்களா இலக்கு. நான் வந்து ஒரு 3 இலக்கு சொல்கிறேன். அதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்களான்னு நீங்களே சொல்லுங்கள். அதாவது அந்த ஆதரவாளர்கள்ட்ட கேட்கணும், அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம் இந்த இலக்கை இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அப்போ 2047 இவங்க அச்சீவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு அவங்களே வந்து ஒரு அதை பற்றி முடிவுக்கு வந்துக்கலாம். என்னன்னா, ஆட்சிக்கு வந்தபோது மேக் இன் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. அது என்னது? இந்தியாவில் இருக்கிற உற்பத்தியை நாங்கள் பெருக்குவோம், இந்தியாவில் உற்பத்தி செய்வோம், இந்தியாவிலே உற்பத்தி செய்வோம். நாட்டின் மொத்த உற்பத்தியிலும் மேனுஃபேக்சரிங்கோட ஷேரு 25% இருக்கும். 4/1 பங்கு இந்தியாவின் மேனுஃபேக்சரிங் செக்டர்லேருந்து வரும் அப்படின்னு மோடி சொன்னார். அதுக்கு இலக்காக எப்போ செட் பண்ணாங்க? 2022. 25%. இன்னைக்கு எத்தனை சதவீதம் இருக்கு? 16%. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எந்த 16% விட்டுட்டு போனாங்களோ அதே 16% தான் இருக்குது. எந்த வளர்ச்சியும் இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கொரோனா காலத்தில் 14க்கு போயிடுச்சு, 13, 14க்கு போயிடுச்சு. இப்போதான் 16, 17 அப்படின்னு நித்தியோக சொல்றாங்க. அதுவே நம்மளுக்கு சந்தேகம் இருக்குது. சரி, சந்தேகமே இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட நீங்க செட் பண்ண 2022க்கு எந்த சம்மந்தமும் இல்லை, கிட்ட கூட கிடையாது. நீங்க வந்து ஒரு 23, 24 வந்தா கிட்டன்னு சொல்லலாம், அப்படி கூட கிடையாது. நீங்க பூரணமா தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். 2வது, ஜல் ஜீவன் மிஷன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா 2027ல் இந்த நாட்டின் எல்லா வீடுகளுக்கும் தண்ணீர் இணைப்பை நாங்கள் கொடுப்போம்னு சொன்னீங்க. இப்போ என்ன வருஷம் ஆச்சு? 2024 ஆச்சு. அவங்க மினிஸ்ட்ரி ரிப்போர்ட் படியே 2024 வரைக்கும் 50.3% வீடுகளுக்கு தான் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டில் கேரளாவில் முன்னாடியே நடந்துருச்சு. இதெல்லாம் தமிழ்நாடு கேரளாவில் முன்னாடி நடந்தது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஜல்ஜீவன் ஸ்கீம்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்கீம்லயும் டார்கெட்டு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா தான் அச்சீவ் பண்ணது இல்லையா. யூபி, பிஆர்லாம் எடுத்து பாருங்க, அச்சீவ்லாம் பண்றது கிடையாது. இவங்க வந்து கூட்டணியில் இருக்கிற ஆட்சி, இவங்க நடத்துகிற ஆட்சி, இல்லை இவங்க ஆதரவு ஆட்சி, எதுலையுமே இந்த டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணுறது கிடையாது. அதனால தான் 50% இருக்குது. இன்னும் 13 மாநிலங்கள், மொத்தம் 13 மாநிலங்களில் 95% அச்சீவே பண்ணலையாம். 5% தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்களா ஜல் ஜீவன் மிஷனில். நீங்கள் தானே 2024 டார்கெட், இப்போ 2047 மாதிரி 2024 நீங்கள் தான் செட் பண்ணீங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் 2022 நீங்கள் தான் டார்கெட் பண்ணீங்க. சரி, 2020க்கு ஒரு டார்கெட் செட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, நாட்டில் உள்ள எல்லா ஸ்கூல்ஸும் 2019-20க்கு ஒரு டார்கெட் செட் பண்ணுறாங்க. நாட்டில் உள்ள எல்லா ஸ்கூல்ஸும் எடுத்துக்கிட்டா அட்லீஸ்ட் அதில் 25% ஸ்கூலில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை நாங்கள் இன்டகிரேட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு டார்கெட்டை 2017 செட் பண்ணாங்க. அதை பற்றி பேச்சு முச்சே கிடையாது. ஏன்னா 25% கிடையாது, 10% கிடையாது, ஒரு 5% ஸ்கூலில் கூட இவங்க அதை பண்ணலை அப்படிங்கிறதான் உண்மை. நேற்று வந்து சொல்கிறாங்க இல்லையா, இத்தனை கோடி இளைஞர்களை நாங்கள் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, திறன் வளர்ப்பு பயிற்சி கொடுத்தோன்னே பர்சன்டேஜாக சொல்லுங்கள், எந்த அளவுகோலில் சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஸ்கில் இந்தியா ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒட்டுமொத்த ஒர்க் ஃபோர்ஸில் இந்தியாவில் இருக்கிற வேலை பார்ப்பவர்களின் ஒட்டுமொத்த திரட்சியில் 2.3% பேருக்கு தான் திறன் வளர்ச்சி பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தே ஹேட் எனி ஃபார்மல் ட்ரைனிங் இன் ஸ்கில் டெவலப்மெண்ட். மற்ற எல்லாருமே அவங்கவுங்க தெரிஞ்ச வேலையை அப்படியே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா சொல்லுது. அப்போ நீங்கள் வந்து நாங்கள் 2047க்கு பண்ணுறோம், நீங்கள் 2100 கூட வச்சுக்கோங்க. முதல்ல 2022, 23, 24 செட் பண்ண டார்கெட்லாம் எங்கே போச்சு? அதை பற்றி பேசவே மாட்டாரு. ரெட் ஃபோர்ட்டில் நின்று நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், ஆகஸ்ட் 15ஆம் தேதி மேக் இன் இண்டியா, ஸ்கில் இண்டியா, டிஜிட்டல் இண்டியா அப்படின்னு எல்லாத்துக்கும் இந்தியாவை போட்டு சொல்லு, புதிய இந்தியா எல்லாத்தையும் சொல்லுவார்ல. ஏன் கடந்த 3 வருஷமாக ஸ்பீச்சில் இதை பற்றிலாம் பேசுறதே இல்லை? ஏன் வந்து நாட்டின் உற்பத்தி இப்படி பெருகிடுச்சு அப்படி பெருகிடுச்சுலாம் பேசுறதே இல்லை? புது திட்டத்துக்கு போயிட்டாங்க. அந்த திட்டத்தெல்லாம் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு புது திட்டங்களுக்கு போகிறது. அப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, முழுக்க முழுக்க ராமர் கோயில், இஸ்லாமியர்கள் 1000 காலம் அடிமைப்பட்டு கொண்டு இருந்தோம் அப்படின்னு ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா அந்த திட்டங்கள்லாம் கவுந்துருச்சு அப்படின்றது இவங்களுக்கே தெரியும். இப்போ அவங்க சொல்றது என்னன்னா, நாட்டு மக்கள் நன்றாக வாழ்கிறார்கள், வருமானம் வந்து பெருகி இருக்குது, 50% வருமானம் பெருகி இருக்குது, இப்படியெல்லாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் வந்து ஒப்பீனியனா அல்லது டேட்டாவா? இது என்ன பண்ணுன்னா, இப்போ இதை சொல்றாங்க இல்லையா, இதுக்கான டேட்டாவை இவங்க வந்து மினிஸ்ட்ரிலேருந்து ரிலீஸ் பண்ணணும். கரெக்ட், டேட்டா எதுவும் வரல, அவங்க கருத்தாக தான் சொல்லியிருக்காங்க. இப்படி கருத்தா சொன்ன ஒன்றும் இல்லை. போன வருஷம் இதே மாதிரி தான் ஒரு கருத்தை என்ன சொன்னாங்கன்னா, சிக்கிள் செல் அமோனியாவை நாங்கள் ஒழிக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் இதில் சொன்னாங்க ஸ்பீச் முடிஞ்சதுக்கப்புறம் பட்ஜெட் ஆய்வு பண்ணிட்டு கேட்குறாங்க, என்னங்க சிக்கிள் செல் அமோனியாவுக்கு எந்த என்ட்ரியுமே காணோம், ஏதாவது ஒரு என்ட்ரி இருக்கணும் இல்லையா பட்ஜெட்டில், அப்படி எந்த என்ட்ரியுமே இல்லைங்களே அப்படின்னு கேட்கும்போது பதில் அது வந்து ப்ரெஸ் அறிக்கையை கொடுத்துறாங்க. இல்லை
அது வந்து ஒரு தனி திட்டம் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற நேஷனல் ஹெல்த் மிஷனுக்குள்ள இதையும் ஒரு நடவடிக்கையாக, ஸ்கீம் கிடையாது, ஒரு ஆக்டிவிட்டியாக, ஒரு நடவடிக்கையாக செய்ய போறோம் அப்படின்னாங்க. ஆனா உண்மை என்னன்னா நேஷனல் ஹெல்த் மிஷனுக்கு பட்ஜெட் குறைப்பு. நீங்க பட்ஜெட்டை குறைச்சிட்டு புதுசா எப்படி நடவடிக்கைகள் எடுப்பீங்க? அது போலதான் சும்மா ஸ்பீச் தானே, யார் கேட்க போறான்னு எல்லாத்தையும் எழுதி கொடுக்கறது. இதுக்கு வந்து ஆதாரப்பூர்வமாக இவங்க வந்து ஒழுங்கா ரிலீஸ் பண்ணணும். அதுவும் வந்து எந்த அடிப்படையில் எங்க சர்வே எடுத்தது, என்ன மாதிரியான, நீங்க தான் வந்து இதுவே எடுக்கலையா, சென்சஸே எடுக்கல. 2011 கடைசியில் எடுத்தது. 2021 சென்சஸ் எடுத்திருந்தா சரி, கொரோனா வந்துருச்சு 2 வருஷம் தள்ளி 2023 சென்சஸ் எடுத்திருந்தா இந்நேரத்துக்கு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா மக்களோட வருமானம் அதிகரிச்சுதா. ஏன்னா அதுல வந்து கன்சம்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே அதுல இருக்கும். அப்படி இல்லாத சமயத்துல நீங்க சொல்றதும் உண்மைதான், நான் சொல்றதும் உண்மைதான். நான் வந்து மக்களோடது 50% குறைஞ்சு போச்சுன்னு, நீங்க 50% ஏறிடுச்சு அப்படின்னுவீங்க. யார் சொன்னது உண்மைன்னு நம்புறது? ஏன்னா நீங்க சொன்னதுதான் உண்மைன்னு நம்புறதுக்கு நீங்க ஆட்சி பொறுப்பு இருக்கீங்க, நான் ஆட்சி பொறுப்புல இல்லை. ஓகே, இப்போ தேர்தல் காலம் நெருங்கி விட்டது என்ற காரணத்தினால் 10 ஆண்டுகளுடைய ஆட்சி, அதில் அந்த பட்ஜெட்டும் அதில் சேர்ந்தது தான். மொத்தமாக இந்த 10 ஆண்டுகளில் இவங்க ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்களா, ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா உங்களுடைய பார்வையில்? ஒரே ஒரு முன்னேற்றம் தான். அது என்னன்னா ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஏதோ 140 பொசிஷன்ல இருந்தது ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது தொழில் தொடங்குறதுக்கு ப்ராசஸை ஈஸிப்படுத்துறது. நீங்க முன்னாடி என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா, ஒரு பெரு நிறுவனம் ஒரு தொழில் தொடங்கணும்னா போய் ஒரு 18 டிபார்ட்மெண்ட் 20 டிபார்ட்மெண்ட்ல டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நியாயம் மாறே, நீங்க எதுக்கு அவ்வளவு சிரமப்படுறீங்க, நீங்க இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டாந்து இங்க போட்டுருங்க, 18 டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எங்கால் கொண்டாந்து எல்லாத்தையும் சரி பார்த்து அவனே இது பண்ணிக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறைக்கு போய் இப்ப ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ்ல இந்தியா மேல போயிடுச்சு. ஆனா அதை வச்சுக்கிட்டே கூட பிரைவேட் கம்பெனியா வளர்ந்துருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த டாப்ல இருக்கிற ஒரு 10 முதலாளிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களை சுத்தி எப்பவும் இவங்களுக்கு ஃபிளைட் தர, இவங்களுக்கு பிரச்சாரம் செய்ய, இவங்களுக்கு தேர்தலுக்கு காசு தர முதலாளிகளை தவிர மற்ற முதலாளிகளை கூட வளரல. நம்ம அடித்தட்டு மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள், ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்கள்லாம் போக வேணாம், சின்ன முதலாளிகளே வளரல அப்படிங்கிறத இந்த கடந்த 10 ஆண்டுல பாக்குறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்இக்வாலிட்டி, இந்தியா இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸ்ஃபேம் போன வருஷம் ரிலீஸ் பண்ணிச்சு. அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இருக்கிறதுலே வந்து அதிகமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. G20 நாடுகள்லயே இந்தியா தான் சராசரி மனிதனின் ஆண்டு வருமானம் இருக்கிறதுலே கம்மி. ஆவரேஜ் அதாவது பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில தான் கம்மி. அதே போல இந்தியாவில தான் டாப் 1%க்கு நாட்டின் மொத்த வருமானத்துல அதிக பங்கு போறது இந்தியா தான். இந்த மாதிரி சொல்றாங்க. இன்னொரு டேட்டா, யூஎன் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, 70% இந்தியர்களால ஒரு வேளை கூட, அதாவது 2 வேளை சாப்பிடுவாங்க, ஒரு வேளை சாப்பிடுவாங்க, ஆனா ஒரு வேளை கூட சத்துள்ள உணவாக சாப்பிடுவதற்கு சக்தி இல்லாமல் இருக்கிறாங்க 70% இந்தியர்களுக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இதுதான் நீங்க 10 வருஷத்துல பொருளாதார ரீதியாக சாதிச்சது. மற்றபடி இளைஞர்களுக்கு என்ன பண்ணீங்க? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. நீங்க வந்து 80களில் வந்து பெரிய போராட்டங்கள் வெடிச்சது, பல படங்கள், பல பாடல்கள், பல கவிதைகள் எழுதுனாங்க வேலையில்லா திண்டாட்டத்தை பத்தி. அப்பவே பாத்தீங்கன்னா 5% தான் இருந்திருக்கும், மிஞ்சி போனா வேலையில்லா திண்டாட்டம். இன்னைக்கு சாதாரணமா 8-9% இருக்குது, 10 கூட ரீச் பண்ணிட்டு கீழே வந்துச்சு. அத்தனை சதவீதத்துல வேலையில்லா திண்டாட்டம் வச்சிருக்கீங்க. அது நீங்க 10 வருஷத்துல இளைஞர்களுக்கு கொடுத்த பரிசு அப்படின்னு தான் பாக்குறோம். ஓகே, மொத்தமா இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.